ஊருநீர் நிறைத்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவு எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஏசியன் விண்டர் கேம் 2029க்கும் சவுதி விஷன் 2030க்கும் இடையில எந்த மாதிரியான தொடர்பு இருக்குது, எதிர்காலத்துல சவுதி அரேபியா எந்த மாதிரி மாறப்போகுது என்பதை போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இதுல நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது சனாஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். சவுதின்னு சொன்னாலே உடனே ஞாபகத்துல வரக்கூடியது அங்க இருக்கக்கூடிய மெக்கா அண்ட் மெதினான்னு சொல்லக்கூடிய இறை இல்லங்கள் தான். உலக முஸ்லிம்களுடைய புனித ஸ்தலமாட்டம் இது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த நாட்டினுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையா இது இருந்துட்டு இருக்குது, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தினால. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கிபி 1938 காலவாக்குல அந்த நாட்டினுடைய மன்னரா அப்துல் அசீஸ் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அமெரிக்காவை சார்ந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கலிபோர்னியான்னு சொல்லக்கூடிய நிறுவனமானது அங்க ஒரு ஆய்வை நடத்துறாங்க. அந்த ஆய்வுடைய முடிவுல தான் அந்த நாட்டுல பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நிறுவனம் தான் தற்சமயம் ஆரம்கோன்னு சொல்லக்கூடிய பேர்ல இன்றளவும் இயங்கிட்டு இருக்குது சவுதி அரேபியாவில். இப்படி ஆயில் கண்டுபிடிச்ச பிறகு அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமைன்னு சொல்லக்கூடியது தலைகீழா உலக பணக்கார நாடுகளுடைய வரிசையில சவுதி அரேபியா இணையக்கூடிய அளவுல அந்த நாட்டினுடைய பொருளாதாரமானது மிக வலுவா மாற்றமடையுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பெட்ரோல் வளம்னு சொல்லக்கூடியது காலங்காலத்துக்கு இருக்குமான்னு சொல்லக்கூடிய கேள்வியும் அந்த நாட்டு மன்னர்கள் மத்தியில ஏற்பட்டதனுடைய விளைவா என்ன பண்றாங்கன்னா, பெட்ரோலுடைய இருப்பு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆய்வுகளை நடத்துறதுக்கு அவங்க முயற்சிகளை மேற்கொள்ள சொல்றாங்க. ஆனா அந்த பெட்ரோலும் ரொம்ப நாளைக்கு வருமானு பார்த்தோம்னா இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையை வரலாற்று ஆய்வாளர்கள் கடந்த காலங்களில் வெளியிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் தங்களுடைய நாடு எதிர்காலத்தில் பெட்ரோலுடைய சார்பு இல்லாத ஒரு தன்னிறைவு பெற்ற நிலையை அடையணும்னு சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. சவுதி 2030 2016 லான்ச் பண்ண விஷன் 2030 சொல்லக்கூடியது சாதாரண மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தனி உலகத்துக்கு உள்ள போனது மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும்னு சொல்லக்கூடியதில் உறுதியாட்டு இருந்து அதற்கான திட்டத்தை வடிவமைக்கக்கூடிய பிளானிங் கமிட்டிக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க சவுதியினுடைய இளவரசர். இதனுடைய ஆரம்பமாக தான் 24 அக்டோபர் 2017 ரியாத்தில் நடைபெற்ற ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் கான்ஃபரன்ஸில் சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதுதான் நியோம்னு சொல்லக்கூடிய மெகா ப்ராஜெக்ட் பற்றிய செயல் திட்டங்கள். நியூ ஃபியூச்சர்னு மீனிங் வரக்கூடிய வார்த்தை தான் நியோ. இது 4 மெயின் செக்டரை உள்ளடக்கி இருக்குது. ஃபர்ஸ்ட் லக்ஸரி ஐலாண்ட் அனுபவத்தை தரக்கூடியதும் சிண்டல்லா தான். மாடர்ன் டெக்னாலஜி கொண்ட நவீன நகர அமைப்பான த லைன், மலைகளின் அழகை ரசிப்பதற்காகவே ட்ரோஜன் தான். ஃப்ளோட்டிங் போர்ட் சிட்டியான ஆக்ஸகன். இந்த மாதிரி பல நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸை இம்ப்ளிமெண்டேஷன் செய்து வரக்கூடிய 2030க்கு முன்னாடி மொத்த ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் செய்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டே இருக்குது. இதற்கிடையில் தான் கம்போடியாவில் நடைபெற்ற 41வது ஒலிம்பிக் கவுன்சிலுடைய ஜெனரல் அசம்பிளியில் 9th ஏசியன் விண்டர் கேம்ஸ் 2029 நடத்தக்கூடிய உரிமத்தை சவுதி அரேபியாவுக்கு கொடுத்தாங்க. அதிக வெப்பமான பாலைவனங்களை கொண்ட நாடு தான் சவுதி அரேபியா. இருந்தாலும் கல்ஃப் ஆஃப் அக்காபாவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தாபூக் ரீஜனில் கடல் மட்டத்திலிருந்து 2600 மீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள பெரிய பெரிய மலைத்தொடர்கள் இயற்கையாகவே அமைந்திருக்குது. இந்த மலைத்தொடர்களில் விண்டர் சீசனில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும். இந்த பனிப்பொழிவை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் தாபூக் ரீஜனுக்கு படையெடுத்து வருவாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒரு புரிதல் கிடச்சிருக்கும், ஏசியன் விண்டர் கேமை ஏன் சவுதியில் நடத்துறதுக்கு உரிமம் கொடுத்தாங்கன்னு. இந்த பனிப்பொழிவு தான் அந்த விளையாட்டு போட்டியை நடத்துறதுக்கு சவுதிக்கு மிக சாதகமாக அமைஞ்ச ஒரு விஷயமாக இருந்ததுனால 2029க்கான கேம்ஸ் இங்கே நடத்துறதுக்கு அவங்க அனுமதியை வழங்கிட்டாங்க. சவுதிக்கு இருந்த மிகப்பெரிய சவாலாக இதில் என்னன்னு பார்த்தோன்னா, தாபூக் ரீஜனில் பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் இந்த கேமை நடத்துறதுக்கு அளவுக்கு கிடையாது. அதனால இந்த ஏசியன் விண்டர் கேமை நடத்தக்கூடிய பொறுப்பை நியோ மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க.
அதுக்கு பிறகு தான் வந்து அதில் வந்து இந்த ட்ரோஜனான்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்கு உள்ளாடி இந்த ஏஷியன் விண்டர் கேமே அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதில் இருந்து அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கையும் இப்போ நியோ மேனேஜ்மெண்ட் தான் வந்து செய்துக்கிட்டு இருக்குது. 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுடைய ட்ரோஜனாவில் இயற்கையான நிகழ்வுகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குதோ அதே மாதிரி செயற்கையான நிகழ்வுகளையும் உருவாக்கி வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் பல நல்ல சுற்றுலா திட்டங்களை வடிவமைத்து செய்து கொண்டிருக்கிறது நியோ மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதற்கு ஒரு கேட்வே இருக்கும். ட்ரோஜனாவுடைய மெயின் கேட்வே பிரமிப்பாக இருக்கிறத மாதிரி இந்த வேலட்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் வேலட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபோல்டட் வெர்டிகல் சிட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் பிரெயின் ஆஃப் த ட்ரோஜனாவாக இருக்க போகுது. நாம் எல்லாம் வீடியோவுக்கு ரூஃப் போடுறதை பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே ஒரு வில்லேஜுக்கே ரூஃப் போட்டு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னா அது இந்த வேலட்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் தான். இந்த வில்லேஜுக்கு உள்ளாடி நம்ம போகக்கூடிய நேரத்தில் ரியாலிட்டியையும் இமேஜினேஷனையும் கலந்த ஒரு முக்கியமான அனுபவத்தை நமக்கு கிடைக்கிறத மாதிரி செய்திருக்காங்க. டாப் ஆஃப் த மவுண்டனில் மேன்மேட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஹார்ட் ஆஃப் த ட்ரோஜனாவாக செயல்பட போகுது. இந்த லேக் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தான் அதிகமான அவுட்டர் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய கேம்ஸை நம்ம ரூமில் இருந்துகிட்டே பார்க்குறது மாதிரியான ரெசிடென்சியல் அமைப்பு முறைகளை உருவாக்கி அதற்கான பணிகளை துரிதமாக செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. பவுன்னு சொல்லக்கூடிய லேக்குடைய அடிவாரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய பெரிய அளவிலான ஏரியாவை தயார் செய்து அதில் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெசிடென்ஸ், டைனிங் ஹால்னு அந்த மாதிரியான பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. இது எதனாலனா அதில் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஆர்ட் கேலரிஸ், ஈவெண்ட், நைட் லைட், வெட்டிங் இந்த மாதிரியான பல ஈவெண்ட்ஸ்களை வந்து அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்குறாங்க. இதன் மூலம் வெளியே இருந்து வரக்கூடிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே இருந்து வரக்கூடிய பயணிகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய ப்ரோக்ராமை அங்கே நடத்தி அதன் மூலம் ட்ரோஜனா ரீஜனுக்கு வந்து ஒரு வருமானத்தை கிடைக்கிறத மாதிரியான கட்டமைப்புகளையும் அங்கே பெரிய அளவில் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. வருடம் முழுவதும் ட்ரோஜனா ரீஜனில் பார்வையாளர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறத மாதிரி ட்ரோஜனா ரீஜனை 4 சீசனாக பிரிக்கிறாங்க. வெல்னஸ் சீசன், விண்டர் சீசன், அட்வென்ச்சர் சீசன், லேக் சீசன். இந்த ஒவ்வொரு சீசன்லையும் அந்த சீசனுக்கு தகுந்தது மாதிரியான விளையாட்டு போட்டிகளை கான்டாக்ட் பண்ணி அதை சுற்றுலா பயணிகள் அதை அனுபவிக்கிறது மாதிரியான கட்டமைப்புகளையும் அங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இரவினுடைய அழகை ரசிப்பதற்காகவே அப்சர்வேட்டரி சென்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அதில் இருந்துக்கிட்டு வானத்தில் தோன்றக்கூடிய நட்சத்திரங்களுடைய அழகை நிதானமாக நம்ம ரசித்து பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு முறை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோஜனா ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் ஒரு புது விதமான டெக்னாலஜி அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும்னு சொல்லக்கூடியதும், நிகழ்காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமாக இது மாறப்போகுதுன்னு சொல்லக்கூடியதும் உண்மைதான். இப்படிப்பட்ட அதிசயமான ப்ராஜெக்ட் வந்து தங்கள் நாட்டில் இருந்து சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் தன்னுடைய முழு கவனத்தையும் இந்த நியோ ப்ராஜெக்டுக்காக செலவிட்டு அதை செயல்படுத்திட்டு இருக்கிறார். இதனால் அவருடைய நாட்டில் அவருக்கு நெகட்டிவான பல கமெண்ட்ஸ்கள் வந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் முடியக்கூடிய நேரத்தில் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்டு அந்த மக்களுக்கும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் சரி, புதிய அனுபவத்தை மட்டும் இல்லாமல் மனிதனுடைய ஆற்றலையும் மனிதனுடைய அறிவையும் அது பறைசாற்றக்கூடிய அளவில் தான் இருக்கும். இதுவரைக்கும் நமக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கிடைத்த பல வரலாற்று சான்றுகள் நமக்கு ஆச்சரியத்தை தரத மாதிரி நிகழ்காலத்தில் இந்த மாடர்ன் டெக்னாலஜியான உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான ப்ராஜெக்டை வந்து செய்து முடிக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவங்க செய்து முடிக்க போகிறாங்க. ஊருணி நீர் நிறைத்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதாவது ஒரு நல்ல தலைவன் தன் சொந்த முயற்சியால் புதிய வழிகளை கையாண்ட அந்த வழிகளை மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அளவுக்கு அவர் செயல்பாட்டாளராக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும்னு சொல்லக்கூடியது தான் இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்த வரக்கூடிய செய்தி.
சொல்லப்பட்ட இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.